ஆடி சேல் தள்ளுபடி up to 50%. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். மதுரை மாநகராட்சி 5 மண்டலங்களையும் 100 வார்டுகளையும் கொண்டுள்ள ஒரு முக்கியமான உள்ளாட்சி அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சென்னை, கோவைக்கு அடுத்தபடியாக 3வது பெரிய மாநகராட்சியாக திகழும் மதுரை மாநகராட்சியில் மட்டும் சுமார் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட தனியார் கட்டடங்கள் உள்ளன. இவற்றுக்கான வரி விதிப்பு மற்றும் வசூல் பணிகள் இணையத்தின் வழியாக நடைபெறுகின்றன. அதில் அங்குள்ள பல்வேறு வகையான கட்டடங்களுக்கு அவற்றிற்கு ஏற்றாற்போல் வரி நிர்ணயம் செய்யப்பட்டு வசூல் செய்யப்படுகிறது. இந்த வரி விதிப்பை குறைப்பதற்கு நீதிமன்ற உத்தரவு அல்லது மாநகராட்சி கூட்டத்தின் தீர்மானம் அடிப்படையில் தான் நடவடிக்கை மேற்கொள்ள முடியும் என்ற நிலையில் கடந்த 3 ஆண்டுகளாக மாநகராட்சியில் உள்ள ஆயிரக்கணக்கான கட்டடங்களுக்கு வரி விதிப்பு குறைத்து நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதில் தனியார் கட்டடங்களுக்கான சொத்து வரி குறைக்கப்பட்டதாக எழுந்த புகாரே இந்த விவகாரத்தின் தொடக்க புள்ளியாக அமைந்தது. இந்த முறைகேடு முதலில் மதுரை மாநகராட்சியின் எதிர்க்கட்சி உறுப்பினர்களால், குறிப்பாக அதிமுகவை சேர்ந்த மாமன்ற உறுப்பினர்களால் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது. அதில் தனியார் கட்டிடங்களுக்கு குறைவாக வரி விதிக்கப்பட்டதன் மூலம் மாநகராட்சிக்கு சுமார் 150 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக மாநகராட்சியின் அப்போதைய ஆணையராக இருந்த தினேஷ்குமார் அளித்த புகாரின் அடிப்படையில் மதுரை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரணையை தொடங்கினர். அதில் வரி விதிப்பு அனுமதி அளிக்கும் அதிகாரிகளின் பாஸ்போர்டுகள் திருட்டுத்தனமாக பயன்படுத்தப்பட்டதும், இந்த முறைகேடுகள் 3, 2, 4 ஆகிய மண்டலங்களில் அதிக அளவில் நடந்துள்ளதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதில் போலீசார் மேற்கொண்ட தீவிர விசாரணைக்கு பிறகு ஓய்வு பெற்ற உதவி ஆணையர், உதவி வருவாய் அலுவலர் உள்ளிட்ட 8 பேர் கைது செய்யப்பட்டு வருவாய் உதவியாளர்கள் மற்றும் கணினி இயக்குபவர்கள் உட்பட 55 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. இந்த நிலையில் சொத்து வரி முறைகேடு தொடர்பான வழக்கில் மதுரை மாநகராட்சியில் உதவியாளராக பணியாற்றிய சுரேஷ்குமார் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த விவகாரத்தில் இதுவரை 12 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் 19 ஊழியர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இந்த சூழலில் மதுரை மேயர் இந்திராணியின் கணவர் பொன்வசந்த் ஏற்கனவே திமுகவிலிருந்து நீக்கப்பட்ட நிலையில் வரி முறைகேடு விவகாரத்தில் பொன்வசந்திற்கு தொடர்பு இருப்பதாக தகவல் வெளியானது. இதன் நீட்சியாக சென்னையில் வைத்து கைது செய்யப்பட்ட பொன்வசந்தை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரணைக்காக மதுரைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். மதுரை மாநகராட்சியில் அரங்கேறிய 150 கோடி முறைகேடு விவகாரம் ஆளுங்கட்சியினரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.